திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே இருக்கையோடு தூக்கி வீசப்பட்டு வெளியே விழுந்த அரசு பேருந்து நடத்துனரால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், வணக்கம். தற்பொழுதுள்ள கள நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பெரும்பாலான மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு ஏராளமான நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் ஸ்ரீரங்கத்திற்கு இயக்கப்பட்ட ஒரு அரசு பேருந்து மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 20 பயணிகளுடன் வந்த நிலையில மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சிறிது தூரத்தில் ஒரு மிகப்பெரிய வளைவு ஒன்று உள்ளது. அந்த வளைவில் திரும்பும் போது எதிர்பாராத விதமாக பேருந்தின் பின்பக்கம் அமர்ந்திருந்த நடத்துனர் அந்த இருக்கையோட அப்படியே வெளியில வந்து விழுந்திருக்காங்க. இதன் காரணமாக உடனடியாக இதை பார்த்து அந்த பேருந்துல பயணம் செய்த பயணிகள் உடனடியாக கூச்சலிட்டு பேருந்தை உடனடியாக நிறுத்தியுள்ளனர். அந்த வெளியே விழுந்த நடத்துனருடைய தலையில காயம் ஏற்பட்டு அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் அங்கிருந்து மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் வந்து மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் காரணமாக அந்த பேருந்தை உடனடியாக அங்கே நிறுத்திவிட்டு மாற்று பேருந்தில் அந்த பயணிகளை அனைவருமே அனுப்பி வைத்தனர். அந்த இருக்கையில் இருந்த அந்த போல்டு நெட் அனைத்தும் கலந்து அந்த சீட் அந்த இருக்கை அப்படியே வெளியே விழுந்த போது நடத்துனரும் சேர்ந்து வெளியே விழுந்துள்ளார். இதன் காரணமாக அந்த பேருந்துல வந்த பயணிகள் மிக பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். அந்த பேருந்து உடனடியாக பணிமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பேருந்தை முறையாக பராமரிக்க வேண்டும் என அனைவரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.